Hi friends, welcome you all. இன்னைக்கு do you know சீரியஸ்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பார்க்கலாம். பாதசாரிகள் கடக்கும் இடம் அப்படின்றது வந்து ஜீப்ரா கிராசிங் சொல்லுவாங்க. அது எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படினா 1934 பிரிட்டன்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சாலைகள் வந்து ஃபர்ஸ்ட் புள்ளியிலான கோடு வச்சிருப்பாங்க, குறிப்பாங்க. அடுத்து பெலிசா பேக்கர்னு சொல்லுவாங்க. அதாவது ஹோரி பெலிசான்ற போக்குவரத்து துறை அமைச்சர் அவங்க பேர்ல இருந்து அது ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ இரண்டாம் உலகப் போருக்கு பின்னாடி தான் ஜீப்ரா கிராசிங்ன்றது உருவாக்குறாங்க. ஜீப்ரா கிராசிங்ன்றது வந்து கருப்பு வெள்ளையாலான பட்டைகள், கருப்பு வெள்ளை கோடுகள் தான் சொல்றாங்க. அடுத்து தேசிய கட்சி என்ன, மாநில கட்சி என்னன்னு பார்க்கலாம். தேசிய கட்சிங்கிறது மக்களவை தேர்தலில் இந்த 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் வந்து செல்லத்தகுந்த வாக்கில் 6% வாக்கு வந்து வாங்கியிருக்கணும். மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலில் செல்லத்தகுந்த வாக்குகளில் 6% வாக்குகள் குறைந்தபட்சம் வாங்கியிருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து மக்களவை தேர்தல் அல்லது 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் வந்து மொத்த வாக்கில் 6% வாங்கியிருக்கணும். இது வந்து சட்டப்பேரவை தேர்தலில் 6% வாங்கியிருக்கணும். தேசிய கட்சி வந்து ஒன்று மக்களவை தேர்தலில் இல்லது மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் 6% வாங்கியிருக்கணும். அடுத்தது வந்து 4 மக்களவை தேர்தல்களில் வந்து ஒரு மாநிலத்திலையோ அல்லது வேறு நிறைய மாநிலத்திலையோ இருக்கலாம். பட் வந்து 4 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கணும். இது வந்து மாநில கட்சியாக இருந்தால் 25 தொகுதிகளுக்கு ஒரு மக்களவை தொகுதி அல்லது சட்டப்பேரவை தேர்தலில் வந்து குறைந்தபட்சம் 2 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கணும். ஓகேவா, 234ல் 2 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 25க்கு 1 அப்படின்னா நம்மளுக்கு 39 தொகுதி இருக்குன்னா 2 அந்த மாதிரி வெற்றி பெற்றிருந்தால் அது வந்து மாநில கட்சின்னு சொல்லுவாங்க. அடுத்து இறுதியாக லாஸ்ட்டாக நடைபெற்ற மக்களவை தேர்தலில் வந்து 3 மாநிலங்களில் 2% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கணும். இப்போ 3 மாநிலம், இப்போ தமிழ்நாட்டில் 2%, அதே மாதிரி கர்நாடகா, கேரளா ஒவ்வொன்றிலும் 2% வெற்றி பெற்றிருக்கணும். இது வந்து 3% வந்து வெற்றி பெற்றிருக்க மாதிரி இருக்கணும் மாநில கட்சி சட்டப்பேரவை தேர்தலில். ஓகேவா. அடுத்து மக்களாட்சி கோட்பாடு அப்படின்றது, மக்களாட்சி அப்படின்னா மக்களால் ஆட்சி செய்யப்படுதல். 2 கிரேக்க சொற்கள், டெமோஸ் அப்படின்னா மக்கள், குரோட்டோஸ் அப்படின்னா அதிகாரம் அல்லது ஆட்சி. மக்கள் அப்படின்னா டெமோஸ், குரோட்டோஸ் அப்படின்னா அதிகாரம் ஆட்சி, மக்கள் ஆட்சி அப்படின்னு சொல்கிறோம். அகில இந்திய வானொலி எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1936 ஆரம்பித்தாங்க. 1956ஆம் ஆண்டு வானிலிருந்து வரும் ஒளி ஆகாசவாணி அப்படின்ற பேரில் வானொலி ஒலிபரப்பை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது என்னென்னா அகில இந்திய வானொலி. அடுத்தது வந்து ஊடகம் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஊடகம் வந்து இணைய ஊடகம்னா என்ன, சமூக ஊடகம்னா என்ன அப்படின்றது. ஸோ ஊடகத்தோட வகைப்பாடு அப்படின்னா குறுகிய தொடர்பு ஊடகம்னா இப்போ கேபிள் டிவி போஸ்ட் ஆஃபீஸு, ஒரு குரூப் டிஸ்கஷன், அதுதான் வந்து கருத்தரங்கு தான் குறுகிய தொடர்பு. தொலைத்தொடர்புனா திரைப்படம், தொலைக்காட்சி, வானொலி. அச்சு ஊடகம்னா நமக்கே தெரியும் நியூஸ் பேப்பர் அதெல்லாம். இணைய ஊடகம்னா கூகுள் வெப்சைட் எல்லாம். சமூக ஊடகம்ங்கிறது கீச்சகம், முகநூல், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து சமூக ஊடகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.